ஆண்டவர் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ப்ராப்ளமா பார்க்காம அதை பாசிபிலிட்டியா பார்க்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க, ஓ இது ஒரு ப்ராப்ளமா, இந்த ப்ராப்ளத்தை நான் பாசிபிலிட்டியா பார்க்கிறேன். கர்த்தர் நிச்சயம் இதன் மூலம் என்ன செய்ய போகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மைண்ட் செட் நமக்கு கொடுப்பாராக. எவ்வளவு பிரச்சனை கர்த்தர் கொடுத்தாலோ ஆண்டவர் எனக்கு அதன் மூலமாய் ஒரு பாசிபிலிட்டியை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். அதன் மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை என் மூலமாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். இதன் மூலமாய் அவர் கொடுத்த கிருபையினால நான் என்ன செய்ய போகிறேன், ஒன்னு உருவாக்க போகிறேன். ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம், ஈச் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் கொண்டு வந்தாலும், எவ்வளவு ப்ராப்ளம் நமக்கு முன்பாக வைத்து இது உனக்கு கோலியாத்தை போல உன்னால முடியாது, நீ இதுக்கு கீழே தான் போவேன்னு சொல்லி நம்ம வைத்தா, இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையை நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ப்ராப்ளமும் கர்த்தர் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன செய்ய போறாரு. கர்த்தர் மாற்ற